வணக்கம், கோபிநாத், திருச்செங்கோல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ரெண்டு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு கஸ்டமர் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம், கீழே ஒயிட் பேட்டர்ன் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்சு, அடுத்து யூஎஸ்பிக்கான சுவிட்சு, இது லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கான பேஸ் ட்ரபிள், சென்டர், அடுத்தது சரௌண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ கஸ்டமர் வந்து வியூ மீட்டர் வேணான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் வியூ மீட்டர் எடுத்துட்டோம். அடுத்து ஆன் ஆஃப்கான சுவிட்சு, ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டியன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 6 ஆம்பியர் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷனுக்காக 5050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரோலாஜி செக்ஷன் வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் வசந்தில் தான் கேட்டிருந்தாரு. ஸோ வசந்தில் V3 வெர்ஷன் 3 ப்ரோலாஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா SRDSல ஒரு சிங்கிள் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்கு மட்டும். பவர் ஆம்ப் போர்டுன்னு வந்து பார்த்தோம்னா 2050 + 2 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2050 வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்காகவும் சப்வூஃபருக்காக 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிரியேட்டிவ் ஆடியோஸோட போர்டு. ஸோ வயரிங் வந்து பார்த்தோம்னா நீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸிமம் இந்த ஆம்ப் நம்மள்ட்ட ரொம்ப மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வீட்டுக்கு இதுவே போதுமானது உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் ஒரு 10 இன்ச் சப்வூஃபரும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இல்லை இதிலே உங்களுக்கு ஃபுல் செட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 14,000 வரும். 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபர் 4th ஆர்டரில் கொடுத்துருவோம், டபுள் மேக்னெட்டு. இதிலே உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கேபினெட் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2800 சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஸோ 14,000 + 16,800 உங்களுக்கு வரும். இதிலேயே டால்பி டிடிஎஸ் வித் 6 இன்ச் ஸ்பீக்கர் அண்டு 10 இன்ச் சப்வூஃபர். இல்லை இதிலேயே உங்களுக்கு ரிமோட் கிட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 800 ரூபீஸ் சேர்ந்து வரும். அப்படிங்கும்போது ஒரு 17,500 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்துடும். இதிலேயே ரிமோட் கிட்டு ஃபுல் செட்டு வித் டால்பி டிடிஎஸோட. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கோம். 5.1 ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்சு. அடுத்து இது வந்து யூஎஸ்பி ஆக்ஸ்க்கான சுவிட்சு, இது வந்து லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஆக்சுவலாக நேம் மாறிடுச்சு. ஸோ யூஎஸ்பி லைட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் வந்து இம்போர்ட்டர் கண்ட்ரோல் நாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், பேஸு ட்ரிபிள், ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்து ரியருக்கான கண்ட்ரோல், சென்டர், அடுத்து எக்ஸ்ட்ரா ட்ரிபிள், எக்ஸ்ட்ரா டியூட்டர் போடுறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் கொடுத்துருக்கோம். அடுத்தது மாஸ்டருக்கான ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து ஐப்ளேயோட யூஎஸ்பி கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த ஆம்போட ஃப்ரண்ட் வியூன்னு வந்து பார்த்தோம்னா இதுதான். அடுத்தது இன்டீரியர்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 8 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ரெப்ளிகேஷனுக்காக வந்து பார்த்தோம்னா 10,000 50 வோல்ட்டில் 2 கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் ஆர்ம் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா STK 4141ல் 2 IC ON-ல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது STK 4191 சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2050 மோனோ பண்ணி 2 IC மோனோ பண்ணி சென்டருக்காக கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ட்ரிபிளுக்காக 7265 KMSNோட 7265 எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா இதில் 6 சேனல் UD-ல ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் ட்ரிபிள் ப்ளஸ் சரௌண்டுக்காக SRDயோட மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக உதயா சப்3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இதுதான். இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ஸ்பீக்கர் சைஸ் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 இன்ச்சு ஒரு 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் தாராளமாக உங்களுக்கு. நீங்கள் 8 இன்ச் லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சு சரௌண்டு 8 இன்ச்சு சென்டரும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். ஆடியோ குவாலிட்டி அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
பூச்சல ஆழம் பூச்சல மாறி சொல்லு ஒற்றுள்ளும் கேட்க சொல்லு எங்கும் சரிவதிக்கும் மனமில் எங்கும் குடிகள் குடிகள் சுகம் சொல்லி உரைத்து